கீழே விழுந்தோடனே இவங்க மூஞ்சிலாம் சாக்காறதுக்கே 5 நிமிஷம் காட்டுவான் அப்படின்னு பார்ப்பாங்க. அவன் ஒருத்தன் வீட்டுக்கு வெளியில எங்கேயோ இருப்பான், அவன் அங்க இருந்து ஓடி வருவான், ஓடி வந்து கீழே பிடிக்கிற மாதிரி கம்பா விழுந்துகிட்டே இருப்பான். அந்த விழுந்துகிட்டே இருக்கிறத காட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீ உட்காந்துங்க ரொமான்ஸுங்கிற பேர்ல எல்லா நாடகத்திலயும் இப்ப ஒரு பாட்டை போட்டுறாங்க. அந்த டைம்ல எந்த பாட்டு ஹிட்டோ அந்த பாட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு எபிசோட்ல அந்த பாட்டு வந்துடும், ரிப்பீட் மோட்ல அந்த பாட்டு வந்துடும். அதுல வந்து லவ் 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 லவ், என்ன லவ் லவ், வாடி வாசல் தாண்டி, வாடி வாசல் தாண்டி, எப்படி கவிஞர் காலை தானயா வாடி வாசல் வரும், பசுமாடி எப்படியா வரும், போச்சு போச்சு இப்படிதாங்க இருப்பான் மூஞ்சி. சீரியஸ்லி எல்லாத்துக்கும் ஒரு நாடகம் நைட்டு ஓடும். அந்த நாடகம் யாரு நான் சொல்றேன்னு உங்களுக்கு மேபி புரிஞ்சிருக்கும். ஓகே, எல்லாருக்கும் தெரியும். தெரியும் இப்படியே இருப்பான். இதுக்கு நம்ம வாட்டர் மெலன் ஸ்டாரே நல்லா இருப்பாரு. ஆனா நாடகம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 5ஆம் வேதம் ஒருத்தர் ரோஸ்ட் பண்ணீங்க, அவர் எடுத்த பெஸ்ட் நாடகம் மர்மதேசம், விடாது கருப்பெல்லாம். சோ அதெல்லாம் அப்பவே எடுத்துட்டாங்க. அது வந்து அடுத்த லெவல் தானே போயிருக்கும். ஏன் டெட்டாடிய டயர் இப்போ கீழே வந்திருக்குன்னு கேக்குறேன். அதுக்கான மெயின் காரணம் நான் என்ன பாக்குறேன்னு பாத்தீங்கன்னா, வணக்கம் வரும் டாக்ஸ் நேயர்களே. அதாவது 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த எபிசோட் பண்ணிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஏன்னா எபிசோட் அப்படின்னாலே உங்களுக்கு பட்டுன்னு ஞாபகம் வரும். எனக்கு என் ஷோ எபிசோட் கூட ஞாபகம் வராது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எபிசோடுன்னு நான் அதிகமா பார்த்ததே வந்து பாத்தீங்கன்னா அந்த சீரியல்கள்ல தான், டிவில தான் வந்து பாத்தீங்கன்னா எபிசோட் 432, 500, 600 அந்த மாதிரிலாம் கூட வந்து மெகா சீரியல்கள் போயிருக்கு. இன்னைக்கெல்லாம் நம்ம சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சீசன் வந்துச்சுன்னா ஒரு 1.5 வருஷம் கேப் விட்டு அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணி அதுக்கப்புறம் செகண்ட் சீசன் விடுறாங்க, தேர்ட் சீசன் விடுறாங்க. சில பேர் வெயிட் பண்ணி பெஞ்ச் வாட்ச் பண்ணி 6 சீசன்லாம் பார்ப்பாங்க. அப்போ கூட எத்தனை எபிசோடு வந்துட போகுது, 8 into 6னா லைக் நம்ம மெகா சீரியல் கிட்ட கூட வர முடியாது. அந்த அளவுக்கு மெகா சீரியலை பார்த்து வளர்ந்த நம்ம சமூகம் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் சீரியல் அப்படிங்கிறதுக்கு கிராக்கி இருந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா அது மெருகேறி அடுத்த லெவலுக்கு போவோம்னு பார்த்தா வந்து அதில் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. சரி, அது எப்படி போயிட்டு போனா நமக்கு என்னப்பா அப்படின்னு வந்தா அது சமூகத்தை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது, ஏன் இந்த மாதிரிலாம் வந்து பண்றாங்க, அண்ட் குடும்பத்துக்குள்ளே வரக்கூடிய அந்த சீரியல் மூலியமா வந்து எவ்வளவு பாதகம் ஏற்படுது, பாரி அவர்களுடைய பார்வையில இன்றைய காணொலியில அதை பத்தி தான் பேச போறோம். வணக்கம் பாரி. வணக்கம். எனக்கு எதை பார்த்து இந்த எபிசோட் பேசணும்னா, நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. சரி, சீரியல் பத்தி தானே, நம்ம ஒரு 1.5 வருஷம் முன்னாடி பிக் பாஸ் பத்தி பேசியிருப்போம், அதுலயே சீரியல் பத்தி கொஞ்சம் லைட்டா பேசியிருப்போம், சரி கடந்து போலாமே அப்படின்னு பார்த்தா சமீபத்துல ஒரு சீரியலோட ஒரு சீன் வந்து பார்ப்போம். அந்த சீரியலோட தீமே என்னன்னா, ஒரு பொண்ணு கர்ப்பமாயிடுறா. அவ எப்படி கர்ப்பமானான்னு சுத்தி இருக்கவங்களுக்கும் தெரியல, முக்கியமா அவளுக்கும் தெரியல, யாருக்குமே தெரியல. இதை வந்து இழுன்னு இழுத்துட்டே போயிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் அவனும் பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான். வர்ற கோத்துக்கிட்டே நானே ஏத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழியை நானே ஏத்துக்கிறேன்டா லெவலுக்கு இரிட்டேட்டிங்கா வருது. இதை வச்சுட்டு ஒரு சென்டிமெண்ட்டை ஓட்டுறாங்க, சீனை ஓட்டுறாங்க, பதட்டத்தை கொண்டு போறாங்க. இந்த மானகட்ட சீரியல் எந்த சேனல் ஓடுது, இந்த மாதிரி எல்லாம் வருதுங்க. இன்னொருத்தர் இருக்கான், ஒரு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசுறவனான்னு சொல்லிட்டு மண்டையில செம்பட்டை அடிச்சு ஒருத்தர் எடுத்துன்னு வந்து உட்கார வச்சுட்டாங்க. ஒரு மாமியார் சொல்லி, இவர் தான் என் மருமக, இவருக்கிட்டலாம் பெருசா இங்கிலீஷ்ல பேசுறாங்க, ஏன்னா அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு இவனை நம்ம ஃபாரினர்னு நம்பி அவன் வந்து ஐ எம் லைக் திஸ் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பேசுறான். வாவ், வாட் உங்க மருமகன் சொல்லிட்டு இவ்வளவு பிரில்லியண்டா இருக்காருன்னு சொல்லி இது ஒரு சீன் வச்சிருக்காங்க. இது ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எனக்கு ரீல்ஸா என் கண்ணு முன்னாடி வந்து உழுவுது. ஃபர்ஸ்ட் எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி குடும்பத்துக்கு எடுத்தாங்க, மாமியார் மருமகள் பிரச்சனை பண்ணாங்க. இப்போ வந்து மூளையே வந்து கழட்டி வச்சுட்டு பாக்குற அளவுக்கு எடுத்துட்டு இருக்காங்களா? ஏன் இதெல்லாம் எடுக்கிறாங்க, ஏன் இதெல்லாம் பாக்குறாங்க, ஏன் இதெல்லாம் நடக்குது பாரி, இந்த உலகத்துல நான் ஏன் வாழ்றேன் அப்படி இருக்கு. உண்மையிலேயே நான் சொல்றேன், இந்தியன் சீரியல்ஸ் தான் இருக்கிறதுலே ஒஸ்ட். எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியாலையுமே த மோஸ்ட் ஒஸ்ட், கொஞ்சம் கூட அறமில்லாத ஒரு நாடகம் அப்படின்னா அது வந்து இந்திய நாடகங்கள் தான். இது நம்ம தமிழ் நாடகம் எல்லாம் பிரிச்சு நான் சொல்லல, இந்திய நாடகங்கள். ஆனா தமிழ் நாடகங்கள் ஒரு காலத்துல நல்லா இருந்துச்சு, ஒரு காலத்துல. ஆனா இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல அந்த ஹிந்தி டப்பிங் நாடகங்கள் ஒண்ணு இருக்கு, ஒரு கேட்டகரி. அந்த நாடகங்களை பார்த்து இப்ப நம்ம தமிழ் நாடகங்களும் ஏறக்குறைய அதே ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹிந்தி நாடகங்கள் நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், அவங்க எப்பவுமே வந்து ரிச்சா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வீடுலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பர் மிடில் கிளாஸ் கூட கிடையாது, சுதர்சி படம் மாதிரியே இருக்கும். இப்ப பார்த்தாலும் அந்த கல்யாண கலையிலேயே வாரிசு நாடகம்னு ஒரு நாடகம் வந்துச்சு, வாரிசுன்னு ஒரு நாடகம், விஜய் நடிச்ச ஒரு நாடகம் வந்துச்சு. அந்த நாடகத்துல எப்படி செட்டு போட்டிருப்பாங்களோ அதே செட்டு தான் எல்லா டிவிலையும் வரும். அதுல சென்னையிலேயே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ரோட்ல போயிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு பெரிய பங்களா அவங்க கண்ணில் படும். நீங்க ஏதோ பெரிய பணக்கார வீட்டு பங்களான்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த பங்களா வாசல்ல ஒருத்தர் புக்கோட உட்காந்துருப்பாரு. பங்களா கிடைக்கும், எத்தனை நாளைக்கு உங்களுக்கு பங்களா வேணும் அப்படின்னு கேட்பாங்க. என்ன பண்ண போறீங்க, யாரை கூட்டு வர போறீங்க, 35 லட்சம் ஏதாவது கட்ட போறீங்களா, எல்லாம் இல்லைங்க, என்னன்னா இந்த சீரியல் நடத்த போறாங்க, ஷூட்டிங் எடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் வாடகை கொடுப்பாரு. அந்த மாதிரி வந்துட்டு நீங்க படம் எடுத்துக்கலாம், உள்ள போய் அந்த மாதிரி இருக்கும்.
அதே போல வந்து தெருவுல நடக்கிற மாதிரி இருக்கிறதுக்குலாம் ஒரு சில ஏரியாக்கெல்லாம் அந்த வலசர பக்கத்துல டேர்னிங் எல்லாம் போகும்போது இந்த இடத்த எங்கேயோ நம்ம பார்த்திருக்கோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே போல நம்ம வடிவேலு ஒரு படத்துல ஒரு வீடு இருக்கும், அப்படி கதவை திறந்தா பின்னாடி வெட்ட வெளியா இருக்கும்ல. இது கவுண்ட் பண்ணி இல்லைங்க, வடிவேலு படத்துல ஒரு கதவை திறப்பா அப்புறம் என்னடா வெறும் வரும்போது அது ஒரு செட்டு மாதிரி இருக்கும்ல. அதே மாதிரி செட்டு எல்லாம் வந்து நம்ம வலசரவாக்கம் இந்த பகுதிகள் எல்லாம் இருக்கும். நான் ஏன் ஏரியா சொல்றேன்னா, இந்த ஏரியா முழுக்கவே வந்து வலசரவாக்கம், விருகம்பாக்கம், சாலிகிராமம் இதெல்லாமே வந்து நாடக நடிகர்கள் அதிகமாக புழங்கக்கூடிய இடம், அதிகமா ஷூட்டிங் நடக்கக்கூடிய இடம். எல்லா பக்கமும் தெருவுக்கு கேமரா வச்சு அங்கங்க ஷூட்டிங் நாடக கார்டன்ஸ் அப்படிங்கிற பேர்ல எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இருக்கு. அது மாதிரி நமக்கு வந்து தமிழ் டிவி சேனல்ஸே வந்து ஒரு 10க்கு மேற்பட்ட இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அந்த 10க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ஸ்ல ஒவ்வொரு சேனலுக்கும் ஏறத்தாழ ஒரு 5-6 நாடகங்கள் வந்து 4 இருக்கு தலைவரே. சன்னு, ஜி, விஜய், அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கு மேல வரல. இது எல்லாத்துலயுமே கண்டிப்பா ஒரு 5-6 நாடகங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இல்ல, சென்னையில தான் சுத்தி இது எல்லாமே எடுக்கப்படுது. வேற சென்னையை தாண்டி வேற லொகேஷனுக்கு அவங்க போக மாட்டாங்க. சோ இப்படிதான். சோ சென்னையை சுத்தி எடுத்துட்டு இருப்பாங்க நாடகம். சரி, இதோட கதையெல்லாம் என்ன? இப்ப சமீபத்தில் வந்த ரொம்ப அற்புதமான கதை கொண்ட நாடகம் என்ன அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது தமிழ்ல. ஓகே. தமிழ்ல கடந்த 10-15 வருஷமா எந்த ஒரு நாடகமே மனசை தொட்ட நாடகமா இல்ல. மாறாக வந்து ஏதாவது ஒரு கருமத்தை பார்ப்போம்னு பாக்குறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கருமம் தான் இந்த நாடகங்கள். இந்த அளவுக்கு ரொம்ப டீகிரேட் பண்ணி சொல்றதுக்கு காரணம், நாடகம் எடுக்கிற டைரக்டர்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு மாறுங்க. ஃபீல்டு போக சொல்ல, இப்படி நீங்க பண்றது ஒரு அபத்தம். இது ஒட்டுமொத்த மக்களுடைய உளவியலையும் சிதைச்சிடுது. ரெண்டாவது வந்து இது ஒரு முட்டாள்தனமான ஒரு கிரியேட்டிவ் இல்லாத ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஏங்க, ஒரு நாடகத்துல ஒரு கேரக்டர் நீங்க டிஃபைன் பண்றீங்க அப்படின்னா கேரக்டரும் மாறுமா? கேரக்டர் திருந்துற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் உருவாக்கி அவன் தப்பா இருக்கிறவன் நல்லவனாக காட்டலாம், நல்லவனா இருக்கவன் கெட்டவனாக காட்டலாம். இதெல்லாம் வந்து கேரக்டருக்கு அந்த குறிப்பிட்ட அந்த டேர்னிங் பாயிண்ட்ஸை கொடுத்து அவனை மாற வைக்கிறது அது வேற. அதுக்கெல்லாம் ஸ்கிரிப்டிங் பயங்கரமா இருக்கணும். இங்க இதுல பாத்தீங்கன்னா நல்லவன் நினைச்சிட்டு பாத்துக்கிட்டு இருப்போம், திடீர்னு கெட்டவளா காமிச்சிருவாங்க. ஹீரோயின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அப்புறம் வில்லியா மாத்தி விட்டுருவாங்க. வில்லின்னு சொல்லுவாங்க, அப்புறம் அவளுக்கு ஒரு சென்டிமெண்ட் போட்டு அவளை ஹீரோயினா மாத்தி விட்டுருவாங்க. ஏன்னா ஹீரோயின் அந்த அம்மா காலிப்பட்டு போறேன்னு இருக்கும், வில்லியவே ஹீரோயினா மாத்தி விட்டுருவாங்க. இவருக்கு பதில் இவர் இல்லைங்க. அது மாதிரி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்காதேங்கிறனால அப்படியே கதையை ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறது, மாத்தி விட்டுருவாங்க. புரியுது. சோ அப்புறம் ஃபுல்லா கதை. இப்ப என்னன்னா, இப்ப நாடகங்கள்லாம் பார்த்தோம்னா முன்னாடி வார நாட்கள்ல தான் நாடகங்கள் இருக்கும். இப்ப அப்படி கிடையாது. வார நாட்கள் போக சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல்னு போட்டு அந்த கருமத்தை 1 மணி நேரத்துக்கு ஓட்டுறாங்க. இதுல வந்து கிராஸ் இதெல்லாம் யூனிவர்ஸ்லாம் மேக் பண்றாங்க. இது 2-3 நாடகம் இருக்கும். அந்த 2-3 நாடக ஆட்களையும் உள்ள கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி விடுறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை போடுற எபிசோட்ஸ்ல எல்லாம் இந்த லோகேஷ் கனகராஜ் பண்றது. லோகேஷ் யூனிவர்ஸ் மாதிரி நம்ம மெட்டீரியல் எடுப்பார்ல டைரக்டர், திருச்செல்வன் யூனிவர்ஸ் எல்லாம் உருவாகிட்டு, திருமுருகன் யூனிவர்ஸ் இந்த மாதிரி என்னமோ உருவாகிட்டு இருக்கு. கோபி இது என்னன்னா, அப்ப நான் என்ன சொல்றேன்னா, உண்மையிலேயே கொஞ்சம் கிரியேட்டிவா நாடகங்கள் எடுங்க. நீங்க அந்த அளவுக்கு மட்டமான நாடகம் எடுக்கிறனால கொரியன் நாடகத்தை பார்க்க கிளம்பிட்டாங்க. நிறைய போயிட்டாங்கல்ல, எல்லாம் பெண்கள் நிறைய பேர் கொரியன் நாடகத்தை போயிட்டாங்க. பெண்கள்லாம் கொரியன் நாடகம் பாக்குறாங்க, அவங்க கூட பேசுறதுக்கு கொரியன் நாடகத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஆண்களும் கொரியன் நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இதுல பெரிய பிரச்சனை இருக்கு. கொரியன் நாடகத்துல முழுக்க பெண்கள் மட்டும் தான் நடிப்பாங்க. நிறைய இல்ல, சீரியஸா வாங்க. ஆமாங்க, உங்களுக்கு இப்ப அங்க கொரியன் நாடகத்துல ஆம்பளை யாரு பொம்பளை யாருன்னு நமக்கு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு பாக்குறக்குள்ள இது நல்லா இருக்க இந்த பொண்ணு, வடிவா இருக்கே இந்த பொண்ணுன்னு பாத்தீங்கன்னா அவர் தான் ஹீரோன்றாங்க. அவனும் அதே மாதிரி சியாங் அப்படின்னு வந்து காமிச்சிட்டு கியூட்டா பண்ணிட்டு இருப்பான். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நான் ரேஷியலா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஏங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க, ஒரு ஆணை பார்த்தா ஒரு ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லுவீங்க. ஆனா கொரியன் நாடக ஹீரோக்கள் எல்லாம் பார்த்தா, இல்ல கொரியன் பட ஹீரோக்கள் எல்லாம் பார்த்தா ஹேண்ட்ஸம்னு வாயிலே வராது, கியூட் தான் வரும். ஏன்னா அதே மாதிரி காஸ்டியூம் போடுவாங்க, அதே மாதிரி இது பண்ணுவாங்க, அதே மாதிரி நடந்துக்குவாங்க. அவங்க உண்மையாவே கொரியால அப்படிதான் நடந்துக்கிறாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா இவங்க நடந்துக்கிறத பாத்துக்கிட்டு நம்ம வீட்டுல இருக்க பெண்கள்லாம் வந்துட்டு இப்படிதான் ஒரு ஹஸ்பண்ட் நடக்கணும், நான் நடந்து போகும்போது என்னை தூக்கிட்டு தான் நடக்கணும், அங்க அப்படிலாம் பண்றாங்க. உண்மையிலே நீங்க போய் பாருங்க. நீங்க எல்லாம் வந்து முழுக்க எல்லாம் அனிமே அதுன்னு பாத்துட்டு போட்டு அடிக்கிறது உதைக்கிறதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க பசங்க ஒரு பக்கம். ஆனா அவங்க பெண்கள் பாக்குறதெல்லாம் போய் பார்த்தா அப்படியே அவங்க தாங்குன்னு தாங்குறாங்க. வேலைக்கெல்லாம் போக மாட்டோம், வேலைக்கு போறது, ஃபைட்டிங், வேலையே பொண்டாட்டி கவனிச்சுக்கிறது, லவ் பண்றது, கேர்ள் ஃப்ரெண்ட பாத்துக்கிறது, இதுல முக்கோட காதல் கதைகள் அதெல்லாம் இருக்கும். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரிங் லொசுக்கு எமோஷன் எல்லாம் போட்டு அள்ளி தெளிச்சு. ஆனா அவங்க கதை இருக்கும். கே டிராமால கதை இருக்கு, அதை ஒத்துக்கிறீங்க? கதை இருக்கும், நல்லா இருக்கும். நான் நிறைய கே டிராமாஸ் பாத்திருக்கேன்.
அந்த எனக்கு வந்து இந்த ஸ்கூல்ல நடக்கிற காதல் விட்டு இந்த காலேஜ்ல நடக்கிற காதல் இது இந்த ஆபீஸ்ல இந்த மாதிரி இதுன்னு பிடிக்காது. ஆனா கொஞ்சம் இப்ப நம்ம ஒரு ஒரு நாடகம் பார்த்தோம். அது உண்மையிலேயே மனசை தொட்டுச்சு அந்த நாடகம். அது நம்ம பேசியிருப்போம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ரஸ் கீன்னு ஒரு கொரியன் சீசன். சரி, அது நீங்க பாருங்க. அது வந்து அது வந்து ஸ்டோரி அது ஸ்டோரி தான். அந்த கொரியாவுடைய அந்த டைனாசிட்டியில ஒரு சைனா டைனாசிட்டியில ஒரு கொரிய குயின் போயிட்டு எப்படி அந்த சைனீஸ் டைனாசிட்டியை நிறுவுறா அப்படிங்கிறத இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கிறது அது உண்மையான ஒரு அரசியோட கதை. அந்த கதையில கொஞ்சம் கற்பனை கலந்து அவங்க எப்படி அந்த பவர் அட்டைன் பண்றாங்கிறதுக்கு கொஞ்சம் கற்பனை கலந்து ஒரு நாடகம். நான் பார்த்ததுல நான் கேக்குறேன், ஆபாசம் இருக்குமா? இருக்காது. அட்ராக்ஷன் இருக்கும், ஆபாசம் இருக்காது. கரெக்ட்டா? பெண்கள் அழகா இருப்பாங்க, அழகா பெண்களை காட்டுவாங்க. ஆனா அந்த வெள்ளைக்காரங்களோட அந்த ஆபாசம் இந்த மாதிரி அந்த காட்சிகள்லாம் இருக்காது. ரொம்ப ரொம்ப டீசெண்டா தான் இருக்கும் அவங்க நாடகம். ஒரு மாதிரி குடும்பத்தோட பாக்குற அளவுல தான் இருக்கும். கெட்ட வார்த்தை பேசுறது இருக்காது. அது மேபி அது மாதிரி இருக்கிற நாடகம் நம்ம பாக்குறது இல்லைன்னு தெரியல. பட் நான் பார்த்த வரைக்குமே நான் அதுல வந்து ரொம்ப குறைவு தான். நான் சொல்றேன் எம்ப்ரஸ் கீ பாருங்க, ரொம்ப நல்ல நாடகம். பழைய நாடகம் தான், பட் ரொம்ப நல்ல நாடகம். அதுக்கப்புறம் நம்ம லைஃப் கிவ்ஸ் யூ டான்ஜரின் சொன்னோம். இந்த மாதிரி நாடகங்கள்லாம் பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு நாடகம் தமிழ்ல வரவே இல்லை, ஒண்ணும் கூட இல்ல, சொல்லவே முடியாது. எந்த நாடகத்தையுமே நீங்க வந்து இந்த இதுல கொண்டு போய் சொருகவே முடியாது. இப்போ ஒரு ஃபேமஸ் சீன் பார்த்திருப்பீங்க. ஒரு மருமகளை வந்து ஒரு மாமியார் அடிச்சிருவாங்க. அவங்க போயிட்டு நேரா ஸ்கிரீன்ல அப்படியே சுத்திக்கிட்டு அது தூக்கு மாதிரி ஆயிரும். உடனே அது ஒரு மூச்சு விட்டு திணற ஆரம்பிச்சிருவாங்க. ட்ரோல் பண்ணி. ஆமா, இல்ல அந்த மாதிரி ஏன் வீடியோ இல்லையா தெரியலையே தலைவரே. ஏன் இந்த மாதிரி இந்தியன் டிராமா அந்த மாதிரியே நிஜமா ஏன் இப்படி இருக்குன்னு கேக்குறேன். அதுதான் நான் சொல்றேன், இந்த ஹிந்திக்காரங்களுக்கு கூமுட்டையே எடுத்து அதை பார்த்து இந்த கூமுட்டையும் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப அதுல ட்ரெஸ்டப்பா அதுல ஒரு ஹிந்தி கூமுட்டை ஒரு நாடகம் ஒண்ணு இருக்கும். அது ரொம்ப ஃபேமஸான எல்லாம் வெளிநாட்டுக்காரனா கலாச்சி ஒரு சீன் ஒண்ணு இருக்கு. அதுல என்ன பண்ணுவாங்க, ஒரு பொண்ணு வந்து ஓடி வந்து கீழே விழுகும். கீழே விழுந்தோடனே இவங்க மூஞ்சி எல்லாம் சாக்காறதுக்கே 5 நிமிஷம் காட்டுவான் அப்படின்னு பாப்பாங்க. அவன் ஒருத்தன் வீட்டுக்கு வெளியில எங்கேயோ இருப்பான், அவன் அங்க இருந்து ஓடி வருவான். ஓடி வந்து கீழே பிடிக்கிற மாதிரி இருக்கான், விழுந்துகிட்டே இருப்பான். அந்த விழுந்துகிட்டே இருக்கிறத காட்டிக்கிட்டே இருப்பாங்க. வீடு முதல் ஃப்ளோர்ல இருந்து விழுவா. மார்ஸ்ல நடந்தா கரெக்டா இருக்கும் கிராவிட்டிக்கு. இந்தியாத்துல நடந்தா எப்படிங்க அது? விழுந்துகிட்டே இருப்பா, அப்படியே சுத்தி 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 சுத்தி. இதை கலாச்சி நடுவுல ஒரு நம்ம விவேக் அவர்கள் ஒரு நாடகம் ஒரு இதுல பண்ணிருப்பாரு. இறங்கி வாமா, சரி சார் அடுத்து என்ன, இறங்கி வந்துட்டே இருமா. அதே ஒரு அப்புறம் கார்டன்ல உட்காந்து ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணுவா தெரியுமா? சார் இவன் அவன் கூட தொடர்பு வச்சிருக்கான், அவன் இவன் கூட தொடர்பு வச்சிருக்கான், ஆனா இங்க என்னது கர்ப்பம் உருவாயிருது, அங்கதான் வைக்கிறோம் ட்விஸ்ட், அங்க கொண்டியாட வைப்பீங்க ட்விஸ்ட். சாமியா இருக்கும் உண்மையிலே. வாழ போனவள் வலிக்கு விழுந்தவள் வாழா வெட்டி அந்த மாதிரி. இதுதான் தமிழ் நாடகத்துறையுடைய லட்சணம். ஏன் இவ்வளவு மட்டமா இதை வந்து எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை. இதை நீங்க எடுக்கிறதுனால என்னன்னா நம்ம தமிழ் சொசைட்டி டீக்ரேட் ஆகுது. ஏன்னா இதைத்தான் 24 மணி நேரமும் தமிழ்நாட்டுல மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உள்ள எடுத்துக்கிறாங்க, கன்சியூம் பண்றாங்க. இதை கன்சியூம் பண்ணி மாமியார் மருமகள் டாக்ஸிசிட்டி அதிகரிச்சிருச்சு. குடும்பங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகளோட டாக்ஸிசிட்டி, அதாவது ஒரு வெறுப்புணர்வு, ஒரு அடுத்த உறவுகளை நம்ப முடியாத தன்மை. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா எல்லா நாடகத்திலும் ஒரு விஷயம் நடக்குதுங்க. இப்ப சமீபத்துல நீங்க நீங்க சன் டிவி எடுத்துக்கோங்க, விஜய் டிவி எடுத்துக்கோங்க, கலைஞர் டிவி, எல்லா நாடகத்திலயும் ஒரு விஷயம் வருது, வீட்டுக்குள்ள விஷம் வைக்கிறது. எலிக்கு எதாவது வச்சிருப்பாங்க, மருமகளுக்கு விஷம் வைக்கிறது, மாமியாருக்கு விஷம் வைக்கிறது, அக்கா வந்து இந்த மாதிரி நாத்தனாருக்கு வைக்கிறது. இந்த மாதிரி முழுக்க அந்த விஷம் வைக்கிற கலாச்சாரம் நமக்கு பக்குன்னு இருக்குதா இல்லையா? நம்ம எல்லாம் வீட்டுல போய் நிம்மதியா சாப்பிட முடியுதா, வர முடியுதா? எவ்வளவு பார்த்தாலும் விஷம் வைக்கிறது என்னமோ ரசம் வைக்கிற மாதிரி விஷம் வச்சிருக்காங்க. ஏய் என்னடி மத்தியானத்துக்கு விஷம் வைக்கிறீங்க? அப்ப எதுக்கு இப்படி காட்டிட்டு இருக்காங்க? உண்மையிலே கதை எழுத தெரியாதா? அதுக்கப்புறம் கதை இவங்களுக்கு உண்மையாவே போல அப்படின்னா சாமியை உள்ள கொண்டு வந்துடுறாங்க, சாத்தானை கொண்டு வந்துடுறாங்க, பேயை உள்ள கொண்டு வந்துடுறாங்க. அப்ப தனி ஜானரா இல்ல ஒரு ஃபேமிலி நார்மல் நாடகங்க அது. ஏதோ புருஷன் பொண்டாட்டி சண்டை அதுன்னு போயிட்டு இருக்கோம். திடீர்னு பாத்தீங்கன்னா பொண்டாட்டி காணாம போவா, இல்ல செத்துட்டான்றாங்க. இவனுக்கு வேற கல்யாணம் பண்றேன்பாங்க. கடைசியில பேய் வரும், பேய் வந்து பயப்படுத்தும். கடைசியில பேய் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியே இருப்பா. ஃபிக்ஷனா நான் ஃபிக்ஷனானே நம்மள கன்ஃபியூஸ் பண்றாங்க. சூப்பர் நேச்சுரலா இல்லையானே. அதுக்கப்புறம் அம்மனா வருவா திடீர்னு. ஏன்னா பேயை மட்டும் காமிச்சா பத்தாது இல்ல, இங்க அம்மன் போட்டு அதை ஒண்ணு காட்டுறது. இது வந்து ஒரு நாடக கதை நான் சொல்லல, ஓப்பனா சொல்றேன். ஒரு 5-6 நாடகத்துக்கு இதுதான் கதை. பிச்சைக்கார பாத்திர மாதிரி இருக்கு எல்லா நாடகத்திலயும். இவ கன்ஃபியூஸ் ஆகுது நமக்கு, எந்த நாடகம் எது என்ன. அதுக்கு அப்புறம் நம்ம இந்த தமிழ் நாடகம் இருக்குல்ல,
எப்ப நீங்க நாடகத்தை ஒரு 10 எபிசோட மிஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே போயிட்டு இருக்கோம். யூ ஆர் நாட் மிஸ்ஸிங் எனிதிங். என்னடா கதை இது? ஒரு கதையில ஒரு 10 எபிசோட மிஸ் பண்ணா அடுத்து என்ன நடக்குதுன்னே தெரியக்கூடாது. இப்ப இங்கிலீஷ் சீசன் நம்ம பாக்குறோம். இங்கிலீஷ் சீசன்ல ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு ஒரு 2-3 எபிசோட பார்த்துட்டு அடுத்து ஒரு 2 எபிசோட மிஸ் பண்ணிட்டு அடுத்து போய் பாருங்க. 4 சீன் மிஸ் பண்ணிட்டு பார்த்தாலே ஹீரோவே இருக்க மாட்டான். அவன் ஒரு எபிசோட்ல கொண்டிருப்பாங்க. ஹீரோவை கொண்டு வேற ஒருத்தன் ஹீரோ ஆயிருப்பான். நெக்ஸ்டா இருக்கு. என்ன ஹீரோன்னு நினைக்கிறியா? ஓ நெக்ஸ்டா எல்லாரும் பிடிக்குதா? ஓ நல்ல கேரக்டர்ல வெயிட் பண்ணுடா. தலையை துண்டா போடு அந்த பக்கம். இல்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கும் கதையில. ஒரு இது ராபர்ட் ஸ்டார்க் வாங்க. ஓ இவர்தான் அடுத்து கிங் நம்புறீங்களா? போடுறா அவனையும். அவனை மட்டும் போடாது, அவன் வாரிசையும் சேர்த்து போடு. ஜாஃப்ரேயும் போடு, டாமனியும் போடு. ஓ ஜாஃப்ரி வில்லன், இவன் தான் வில்லன் நம்புறீங்க? விவசாயி எந்தெந்த கேரக்டர்லாம் உங்களோட அட்டாச் ஆகுமோ அந்த அட்டாச் ஆகிற கேரக்டர்லாம் கழுத்து திருப்பி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு மெனக்கெடல் இருக்கும் கதையில. இல்ல நல்ல கதைங்க எடுத்துப்பாங்க. கதை இருக்குங்க. கதையை முடிவு பண்ணி வச்சுட்டு தான் நாடகம் எடுக்க ஆரம்பிக்கிறது. இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க? நடிகைன்னு சொன்னது எனக்கு ஒரு விஷயம் மைண்ட்ல வந்துச்சு. நான் அது கடைசியா வரேன். நாடகம் இருக்குல்ல, எந்த ஒரு வீடியோ ஒருத்தன் போட்டு ஞாபகம் இருக்கா? வேலுநாச்சியாரா நடிக்க போதும். அது சீரியஸா சொல்றீங்க? தமிழனா பிறந்ததுக்கு அவமானம் தாங்க படணும். ப்ரோ இதெல்லாம் நிஜமா நடந்தா விடக்கூடாது ப்ரோ. இல்ல சீரியஸா சொல்றேன். வேலுநாச்சியார் அந்த பொம்பளை வேலுநாச்சியார் கதாபாத்திரத்துல நடிக்க போதான். எனக்கு நமக்கு என்ன வேணும்னே பண்றானுங்களா கூட தெரியல. அதாவது அந்த அந்த ஆபாசமா ஒருத்தங்களை ஆடிஷன் பண்ணி ஒரு வீடியோ வைரல் ஆகி இப்ப அவங்கள வந்து வேலுநாச்சியார் நடிக்க வைக்க போறாங்கிறான். அப்புறம் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்து நல்ல மார்க் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை மூலமா அவார்டு கொடுக்குறான். அதை வேற அவங்க பெற்றோர்களுக்கு பாவம் தெரியல இது யாருன்னு, இது என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இந்த நடிக்க வந்திருக்குன்னு தெரியல. இதை வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து எவனுமே ஆக்ஷன் எடுக்கல. இது ஒரு விதமான ஃபீமேல் ஹராஸ்மெண்டா இல்லையா? அது கண்டிப்பா இதுக்கு அந்த அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அது ஓகேவா? இது புரியல. ப்ராஸ்டியூஷன் ஓகேன்ட்டாங்க. இப்ப அது காசு வாங்கிட்டு நீங்க பண்றீங்க. இது வந்து உங்களை ஓப்பனா ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்கான். அந்த வீடியோ எந்த அளவுக்கு வைரல் ஆச்சுன்னு தெரியும். அது 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 பார்த்தா எவனுக்குமே அதுல ஆபாசம் கூட வராது. அருவருப்பு வரும், பரிதாபம் வரும். என்னடா ஒரு பொண்ணை வந்து இப்படிலாம் தரக்குறைவா நடத்த முடியுமா அப்படிங்கிற அந்த இடம் தான் யோசனையா இருக்கும் நமக்கு. இல்ல பாரு, படத்துக்கு வாய்ப்பு கேட்கறாங்க அப்படிங்கறது அது பெருசா ஆசைப்பட்டாங்க அதனால ஏமாறுறாங்கன்னு கூட வச்சுக்கலாம். சீரியலுக்கு இந்த மாதிரி இது பண்றாங்க. இல்ல படம் தான். அது படம். அவங்க தான் வேலுநாச்சியார் படத்துல வேலுநாச்சியாரா நடிக்க போறாங்களாம். சிவகங்கை மக்களே பாத்துக்கோங்க. என்ன எங்களை நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல தமிழ் மக்களை. அதுக்கு எவன் எடுக்க போறான்னு தெரியல. அவன் வாய்ஸும் அந்த வாய்ஸும் ஒரு வேற பக்கத்துல உட்காந்துருக்கேன். வாய்ஸ் வேற இது ஆகுது. கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல. காவல்துறை கண்டுக்கவே இல்லை. என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல பாரு. இது என்னங்க இது? ஒரு கிரைம் நடந்தா இப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாதான் கிரைம் எடுத்துக்கணுமா? நானும் தான் யோசிச்சுட்டு கிரைம் நடந்திருக்கு. அது அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலனாலும் நீங்க தான் போய் கம்ப்ளைண்ட் வாங்கணும். அப்ப ஓகே, அப்ப கிரைம் நடந்துச்சுன்னா ஓகே. அப்ப ஒரு கொலை நடக்குது, அது அவங்க வீட்டுல இருக்கவங்களாம் பேசி தீர்த்துக்கலாம் விட்டுருவீங்களாப்பா? ஒரு பையன் வந்து ஒரு பிள்ளைய கற்பழிச்சிடறான், அவங்க வீட்டுல பேசிக்கிட்டா விட்டுருலாமா? இது பேர் கட்ட பஞ்சாயத்து இல்லையா? நிச்சயமா. அவங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கிட்டாங்க. அவர் வந்து இந்த ரோல் கொடுக்குறேன்ட்டாரு, அதனால அந்த ஹராஸ்மெண்ட் ஓகே. இது கட்ட பஞ்சாயத்து இல்லையா? கங்காரு கோட் நடத்தக்கூடாது நம்ம. அப்புறம் அப்ப இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும். எல்லாருக்கும் தெரியுது, மக்களுக்கு தெரியுது கிரைம். ஆனா காவல்துறைக்கு தெரியல. தயவு செஞ்சு யாராவது நல்ல காவல்துறை அதிகாரி இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் மனசுல எடுத்து, அதுவும் பெண் காவல்துறை அதிகாரிகள் இருந்தீங்கன்னா இது நீங்க ஒண்ணு பாருங்க. இது இப்படி ஒண்ணு நடக்குது, இது எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல. இது நாளைக்கு எல்லாருக்கும் நடக்குமா நடக்காதா? இது ஏற்கனவே போயிட்டு இருக்கோம் ரொம்ப வருஷமா. இது போய்கிட்டு இருக்குங்க. நாடகத்துறையில வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா நாடக நடிகைகளும் சொல்ற கருத்து இதுதான். புரியுதுங்களா? நிறைய யூடியூப் சேனல்ல நிறைய பேர் வந்து சொல்றாங்க. நமக்கு அது தெரியல, இந்த ஃபீல்டுக்குள்ள இல்ல, அதனால நமக்கு தெரியல. ஆனா இப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்ப ஒரு வெளிப்படையா ஒரு வீடியோ வருது, அதுக்கு ப்ரூஃபா இணையதளம் முழுக்க வருது. உடனே அவங்க என்ன சொன்னாங்க, என் வீடியோல ஏஐ போட்டு பண்ணாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் அப்புறம் ஒத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. அதுல இன்வால்வ் ஆக விரும்பல நான். ஏஐனா ஏஐன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து அது என்னன்னு தெரியல. அது அப்படியே அந்த பேச்சு வந்து மூடி வைக்கப்பட்டுருச்சு. நடுவுல வந்துட்டு அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா ஓப்பனா நான் சொல்றேன், இதை வந்து கவர்மெண்ட் அப்படி விடக்கூடாது. இது நீங்க ரொம்ப அசால்ட்டா விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நடைமுறை ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு போலன்னு சொல்லிட்டு இன்னும் பல பெண்கள் பாதிப்பு அடைகிறதுக்கான வாய்ப்பை இது உருவாக்கி கொடுக்கும். எவன் இந்த மாதிரி பேசினானோ அவன் சட்டத்தின் ரீதியாக தண்டிக்கப்படலை. இப்ப இவனை பார்த்து ஒரு 10 டைரக்டர் அதே மாதிரி எல்லா நடிகைகள்ட்டையும் பேச ஆரம்பிச்சா என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு பெரிய கிரைம்ங்க இது எவ்வளவு பெரிய கிரைம்ங்க. இப்ப நான் வந்து ஒரு சாதாரண மனிதனுங்க, எனக்கு தெரியாது.
யாரு இதுல செஞ்சிருக்கா, யாரு இதுல குற்றவாளின்னு எனக்கு தெரியாதான ஒரு காவல்துறை அதிகாரியால கண்டுபிடிக்க முடியாது. இன்வெஸ்டிகேட் பண்ணா தெரியும். இன்வெஸ்டிகேட் பண்ணா தெரிஞ்சிடும். அவங்க கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம்னா தெரிஞ்சிடும். இல்ல அவங்க கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு அதுவே சட்டப்படி குற்றம் தான். கிரைம் நடந்திருக்கு. அந்த கிரைம் வந்து நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் போலீஸால ஆக்ஷன் எடுக்க முடியும். கிரைம் நடந்திருக்குங்கிறது இருந்தா போதும். நினைச்சா பண்ணலாம். கிரைம் நடந்திருக்குங்க. நீங்க தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுன்னா அவங்களால எடுக்க முடியும். இப்போ உங்களுக்கு பர்சனலா நான் அஃபெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்கும்போது அது வேற. ஆனா இதுதான் சோசியல் மீடியாலே வந்துருச்சு. இப்ப ஒண்ணும் இல்லைங்க. இப்போ ஒரு வீடியோ, ஒரு கொலை பண்ற மாதிரி ஒரு வீடியோ வருது. அவன் யாரு என்னன்னு நமக்கு தெரியல. அங்க அடையாளம் தெரியல. காவல்துறை விட்டுருமா? இல்ல, இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு இப்ப சப்போஸ் அவன் மிஸ்ஸிங்கா இருக்கான் அப்படின்னா செத்துட்டான். இப்ப அவன் கேஸ் கொடுக்குறேங்கிறனால அந்த கேஸ் நடத்த மாட்டீங்களா? அவனுக்கு யாரும் சொந்த பந்தம்லாம் கிடையாது. நடத்தாம போயிருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? கவர்மெண்ட் டேக் கேர் பண்ணி எடுத்து நடத்தும்ல. அது மாதிரி இது பண்ணுங்க. சோ சீரியல் ஃபீல்டுல இப்படி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளாய்டேஷன் ரொம்ப 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 ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அது. இது இப்படி நடக்குது. இது எந்த ஆக்ஷனும் நீங்க எடுக்கல அப்படின்னா அதை நம்ம நார்மலைஸ் பண்றோங்கிற இடத்துக்கு தானே இது வரும். இல்ல, ஏன் பெண்கள் இதை விரும்புறாங்கன்னு எனக்கு தோணுறேன். ஏதாவது சீரியல் நடிக்க விரும்புறாங்கன்னு தோணுனா, சீரியல் நடிச்சா ஒரு முக பிரபலம் கிடைக்குது. அதன் மூலியமா உங்களுக்கு 4 இடத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இன்ஃபுளுசரா நீங்க மாறலாம். 4 வழியில உங்களுக்கு சம்பாத்தியம் வந்து இந்த புகழ் மூலியமா வருங்கிறதுனால அந்த இடத்த எப்படியா அடைஞ்சு சீரியல்லயோ இல்ல ஒரு ஹீரோயினா போயிட்டு உட்கார்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஒரு காம்ப்ரமைஸா நினைச்சு தங்களோட வாழ்க்கையை சில பேர் வந்து இழக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. வாழ்க்கை இது என்னங்க இது? வாழ்க்கையில இருக்கிறதுங்க இல்லைங்க, ஒட்டுமொத்த பெண்களையுமே சோஷியல் இம்பாக்ட் பண்ணுது. இது வந்து ஒரு அசிங்கப்படுத்துறது இல்லையா அது? இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து செய்யறதுக்கு ஒரு சில பெண்கள் தயாராக இருக்கும் பொழுது, இப்ப நம்ம சமூகத்துல அந்தஸ்துல உயர்ந்திருக்கக்கூடிய எல்லா பெண்கள் மேலேயும் இந்த கரை வருமா வராதா? எப்படி அவங்க வந்திருப்பாங்க? கண்டவனும் எப்படி இந்த இடத்துக்கு மேல வந்திருப்பாங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸே ஸ்டீரியோடைப் ஆயிருதுல நமக்கு. எல்லாம் நான் ஆண்களுக்கு பெண்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து தான் சொல்றது. இது வந்து ஒரு பெண்களோட வளர்ச்சியின் மீதே நமக்கு சந்தேக பார்வை வர வச்சிருது தானே. உதாரணத்துக்கு ஆண்களே எடுத்துக்கோங்க. மாடலிங் ஃபீல்ட்ல நீங்க வரணும்னா ஒரு கே அப்ரோச் இருந்தா அதுக்கு இந்த காம்ப்ரமைஸ்க்கு நீங்க ஒத்துட்டு போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு பார்வை ஒரு டாக் இருக்கு. ஆனா அது இல்ல அப்படிங்கறத யாரு இது பண்ணணும்? அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை எக்ஸ்போஸ் பண்ணி அதை வந்து எதிராக நடந்து இது பண்ணீங்கன்னா தான் ஒரு வேற ஒரு பாத்வே இருக்குன்னு இருக்கும். இப்ப இல்ல இதுல நீங்க இப்படிலாம் பண்ணுங்க, இவ்வளவு அசிங்கம். அவன் வந்து எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்களை நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றது அது வந்து அது கூட நான் வேற என்ன சொல்லுவேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல் பண்ணி அதன் மூலியமா அந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு லைஃபை கொடுத்து ப்ரொவைட் பண்ணி அந்த பொண்ணை ஒரு ஹீரோயினாவும் ஆக்கி மியூச்சுவலா அவங்களுக்குள்ள பேசி ஒரு டீலுக்கு வராங்கன்னா அது வேற. ஆனா இவன் பண்ணது என்ன? ஹியூமிலியேஷன். அந்த பொண்ணை வந்து அது பொண்ணாவே நடத்தல, அது ஒரு உயிரினமா கூட அவன் நடத்தல. ஹியூமிலியேஷன். அவ்வளவு அசிங்கப்படுத்துறான், அவ்வளவு வக்கரத்தை வந்து அந்த பொண்ணோட உடம்புல அவன் செலுத்துறான். ஆனா அதை பார்த்துட்டு இந்த சமூகம் வந்து வாய் மூடி, நான் ஓப்பனா நான் சொல்றேன், நான் நம்புனேன் கவர்மெண்ட் வந்து சம் ஆக்ஷன் வந்து எடுக்கும்னு நான் உண்மையிலேயே நம்பினேன் நான். அதனாலதான் அதை பத்தி நான் பேசல ஆரம்பத்துல. சரி, நடந்த டைம்ல இப்ப இந்த நாடகம் சார்ந்து வர்றதுனால அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க ஒரு நாடக நடிகை, அது தெரியுது அவங்கள. ஆனா வேலு நாச்சியார் நடிக்க போறதெல்லாம் அது ஒருவேளை உண்மையா இருந்தா இல்ல அந்த படத்துல தான் நடிக்க போறதா சொல்லிக்கிறாங்க. ஏத்துக்கவே முடியாது இதெல்லாம். கவர்மெண்ட் அதுக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுங்க. ஆனா ஏன் சொல்றேன்னா, அந்த எனக்கு என்ன நான் சஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, அந்த வாய்ப்புக்குத்தான் அவங்க வந்து இந்த மாதிரியாக தன்னை தரம் தாழ்த்தி கொண்டார்கள் அப்படிங்கிறத நான் உணர்றேன். அப்ப அந்த வாய்ப்புக்கு அந்த மாதிரியான ஒரு பெண்ணிடம் அவங்கள வந்து வற்புறுத்தி மறைமுகமா அவங்கள வந்து ஆசை வார்த்தை காட்டி மோசம் செய்வதற்கு வழிவகுத்த அந்த கயவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் சட்டத்தின் மேல. அதான் நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன். பெண் காவல்துறை அதிகாரிகள் தயவு செஞ்சு யாராவது பாத்தீங்கன்னா உங்க மனசுல ஒரு அறம் ஒண்ணு இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னெடுங்க. நான் அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சரி, இப்போ இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். சீரியல்ல இப்ப யாரெல்லாம் வாய்ப்பு கிடையாது எல்லாமே நடிப்பாங்க, வாய்ப்பு தேடி வரவங்க. இப்ப எல்லாமே என்ன பண்றாங்க, கேரளால இருந்து, கர்நாடகால இருந்து, ஆந்திரால இருந்து பொண்ணுங்க மட்டும் இல்ல பசங்களையும் கூப்பிட்டு வந்து ஃபுல்லா பண்ணாங்க. அவங்க கொடுமை மையெல்லாம் வச்சு நடிக்கிறாங்க. ஒரு வேலை வாய்ப்பாகவும் பார்த்தா அது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கல்ச்சர் தெரியல, எதுவும் தெரியல, சும்மா ஒரு மாதிரி பொம்மை மாதிரி வந்து நிக்கிறாங்க, நடிக்கவே தெரியல. ஒரு பேரெல்லாம் சொல்ல விரும்பல. ஒரு நடிகர் ஏன் நானே எங்க அப்பா எல்லாம் சிரிச்சுட்டு இருப்போம். அவங்க பாத்துட்டு இருப்பாங்க, நான் அப்படி வரும்போது பாப்பேன், ஏன் இவனுக்கு என்ன ஒரே ரியாக்ஷன் தானான்னு கேட்பேன் நானு. அவன் அழுதாலும் அப்படின்னா அப்புறம் கடைசியில வந்து அவனுக்கு எல்லாமே மறந்துருச்சுங்கிற மாதிரி இப்படிதான் இருப்பான். இப்படிதாங்க இருப்பான் மூஞ்சி. சீரியஸ்லி எல்லாத்துக்கும் ஒரு நாடகம் நைட்டு ஓடும். அந்த நாடகம் யாரு நான் சொல்றேன்னு உங்களுக்கு மேபி புரிஞ்சிருக்கும். ஓகே, எல்லாருக்கும் தெரியும். தெரியும். இப்படியே இருப்பான். இதுக்கு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரே நல்லா நடிப்பாரு. அவனை வந்து அரெஸ்ட் பண்ணாலும் அப்படிதான் நடிப்பான். அவனுக்கு வந்து எல்லாம் மறந்துருச்சுட்டாங்க நடுவுல. ஏன்னா அவன் மூஞ்சி அப்படிதான் இருக்கும். அதனால அவனுக்கு எல்லாம் மறந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் லவ் பண்ற பிள்ளையே மறந்துடுவானா என்னமோ அந்த மாதிரிதான் கதை போகும். அவன் அப்படியே மூஞ்சி அப்படியே வச்சுட்டு இருப்பான். நமக்கு
அவ்வளவு வெறுப்பா இருக்கும். நடிக்க தெரியல, எதுக்கு நான் தான் கேட்டேன், ஒருவேளை ப்ரொடியூசர் அந்த ஆளு ஃபர்ஸ்ட்லாம் அப்படி வருவாங்க. ப்ரொடியூசருங்கன்னா நடிக்க தெரியலனாலும் நான் தான் நடிக்கிறேன்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பாங்க சில பேர். அந்த மாதிரி ஏதாவது பண்றாப்லையா தெரியல, உண்மையிலே எனக்கு தெரியல. ஆனா நடிக்க தெரியாதவங்க இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பாக்குறேன் ஒருத்தன் என்னடான்னா கண்ணுக்கு இதெல்லாம் வந்து மை இதெல்லாம் வச்சுட்டு வந்துட்டு இருக்கான். பசங்க பார்த்தா எல்லாருமே ஒரு மாதிரி கண்ணுக்குள்ள மையெல்லாம் அடிச்சுட்டு என்னமோ மாதிரி வரான். அவனை வேற வந்து என்னமோ இந்த ஆங்கிள் கட்டுறாங்க அந்த ஆங்கிள் கட்டுறாங்க விட்டு அவனுக்கும் பூ போட்டு சுடிதார் போட்டுட்டு ஆட விட்டுருவாங்க போல. ஏய் அப்புறம் இன்னொன்னு நான் ஒரு விஷயம் சொல்றேன். அநேகமா வந்து இளையராஜா அவர்கள் நாடகம் பாக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் பாட்டை யூஸ் பண்றாங்கல்ல. இன்னொன்னு அவர் பாட்டு மட்டும் இல்ல, எல்லா பாட்டையும் அவங்க யூஸ் பண்றாங்க. ஓப்பனா சொன்னா அவங்க மியூசிக்கே பண்றதே கிடையாது. இன்ஸ்டா ரீல்ஸ்ல என்னென்ன பாட்டெல்லாம் அது எடுத்தாங்களோ, அந்த அம்மாவை பாத்தியாவ அண்ணனை பாத்தியான்னு ஒரு அதெல்லாம் கூட நாடகத்துல கொண்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு பாக்குறேன் அது ஓடிட்டு இருக்கு. மைக் செட் ஸ்ரீராம பார்த்து யூடியூப் வீடியோ மாதிரி நாடகமும் எடுக்காது. நாடகம் என்ன அப்ப இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது ஒரு வைரல் விஷயம் நடக்குது பாத்தீங்களா, அதை கொண்டு வந்து உள்ள சொல்லிடுறாங்க. பகல்காம் அட்டாக்ல வந்து அந்த ஹீரோயினோ ஓடுற மாதிரி பண்றாங்க. கொடைக்கானல் இல்லங்க சொல்றேன், இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் உள்ள சொருகுறாங்க. இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் என்ன லைவ்ல போயிட்டு இருக்காங்களா நாடகத்தை, ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வே ஆஃப் மேக்கிங் நாடகங்கள் இருக்குல்ல, நான் சொல்றேன் பாருங்க, இந்திய நாடகங்கள் ஏன் ஒஸ்ட் அப்படின்னா, முக ரியாக்ஷன் அவன் ஆன் ஃப்ரேம்ல காட்டணும். அதை உட்காந்து தனித்தனியா எத்தனை பேர் 25 பேர் நிக்கிறாங்க அந்த ஃப்ரேம்ல. 25 பேருக்கு மூஞ்சி தனியா காமிச்சிட்டு இருக்காங்க. முடிஞ்சு போ 25 நிமிஷம் முடிஞ்சிச்சு. இதெல்லாம் சுத்தி அங்க நாயகி இருந்துச்சுன்னா அதையும் போயிட்டு நாயை ஒரு 2 போக்கஸ் அது என்னது இது. அப்புறம் குழந்தைகள் நடிக்கிறேங்கிற பேர்ல கொண்டு வந்து வச்சு அதுல வில்லனா மாத்தி, குழந்தை வில்லனா மாதிரி இருக்கா, அதுக்கு பண்றதுலாம் வில்லத்தனமா இருக்கு. வில்லனா இல்ல, அது கியூட்டா இருக்கும்னு சொல்லி பண்ற மாதிரி காட்டுறாங்கன்னா, ஆனா நமக்கு வெறுப்பா இருக்குது. தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க, குழந்தைகள் மேல வெறுப்பு அதிகமாகும். இதை வீட்டுக்குள்ள உட்காந்து எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. குழந்தைகளும் இதை பாக்குதுங்க. இது இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா குழந்தைகள் மேலே வெறுப்பு வரும். அந்த வெறுப்பை நம்ம வீட்டுல இருக்க குழந்தைகள் மேல காட்டுவாங்க. அதனால தயவு செஞ்சு பண்ணாதீங்க இது. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி இம்மெச்சூரா இந்த நாடகத்தை எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை எப்படி பேசுமோ அதெல்லாம் இல்ல, அந்த ஒரு வாய்க்கிலேயே பேசுற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வந்து வச்சு மனப்பாடம் பண்ணி அது ஒப்பிக்க வைக்க. பாவம் குழந்தைகளும் வந்து நடிக்குது. ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ இல்ல, கிரியேட்டிவிட்டி எதுவுமே இல்ல. இப்ப என்ன நான் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இந்த நாடகங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு நல்ல காட்சி, நல்ல நாடகம் தான் 1-2 இருந்துச்சுன்னா நம்ம பாராட்டலாம். நான் இது வரைக்கும் நான் ஓப்பனா சொல்றேன், நான் தெரியல, ஏதாவது நல்ல நாடகங்கள் இருந்தா சொல்லுங்க. ஆனா உண்மையிலேயே நாடகங்கள்ல தமிழ் நாடகத்துறை என்பது குப்பையில் குப்பையா போய் கொண்டிருக்கிறது. இல்ல இன்னொரு ஒரு கொடுமையின் கூத்து ஒண்ணு பண்றாங்க. இந்த நாடக நடிகர் எல்லாம் கொண்டு வந்து மாநாட மயிலாட மாதிரி நிகழ்ச்சியில வேற ஆட விடுறாங்க. அது ஒரு தனி ஷோ. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் தனியா சம்பளம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்க ஏன் பண்றாங்கன்னு தெரியல. கூப்பிட்டு வச்சு அவங்க அது ஒரு இது எல்லாரும் சாப்பிடணும்ல பாரு ப்ரோ. இல்லைங்க, அவங்க நாடகத்தை ஜோடியா இருக்கலாம். என்ன கிரியேட் பண்ண விடுங்க, நாடகத்துல அவங்க நடிக்கிறாங்க ஜோடியா, அவங்கள கொண்டு வந்து இந்த இதுலயும் வந்து பேரா வச்சுக்கிட்டு அவங்கள வந்து ஜோடி மாதிரி ட்ரீட் பண்றதெல்லாம். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள் ரொம்ப கிட்ட வந்துட்டீங்க. ஒருத்தங்களை பேரா நடிக்க வச்சு அவங்களையே உண்மையான ஜோடி ஆக்கி அந்த ஜோடியை பிரிச்சு 2 பேர் லைஃபையும் வேற மாதிரி பண்ணிட்டானுங்க. இது வந்து நிஜமா நடந்துச்சு. நீங்க அதான் சொல்றீங்க. சரவணன் மீனாட்சி அப்படியா? அதுல பிள்ளை ஃபாலோ பண்றது, நானும் ஃபாலோ பண்றது இல்லைங்க. எனக்கு யாரும் முகம் கூட எனக்கு தெரியறது இல்ல. ஆனா இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி கூசுதுங்க நமக்கு. இது என்ன மாதிரியான கல்ச்சருங்க இது? ஏன்னா நமக்கு ஒரு இந்திய கலாச்சாரம் இருக்கு, தமிழ் கலாச்சாரம்னு ஒன்று இருக்கு, ஒருவனுக்கு ஒருத்தின்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. அங்க என்னதான் இருந்தாலும் ஒருத்தன் தாலி கட்டி இது என் மனைவி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிற பிள்ளைய இவங்க கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு கொண்டு போய் என்ன டிஷர்ட்டை போட விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, தண்ணி கிண்ணி எதாவது வச்சுக்கிறாங்க, புரிஞ்சிருச்சு, அதுல போய் விழுணும். அதுக்கப்புறம் இவர் வாயில ஏதாவது தூக்கிட்டு வருவாரு, அதை தூக்கிட்டு நீங்க ஓடி போய் அதுல விழுகணும். இந்த மாதிரிலாம் கேம் ஷோஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து. இது அப்புறம் வந்து அவங்க வந்து 2 பேர் டுவேட் ஆடுங்க, அவங்க நாடகத்துல நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாடகத்துல போய் பார்த்தா நாடகத்திலயும் வந்து குளிக்கிறது காட்சி. என்னங்கடா இது, குழந்தைங்க பாத்துக்கிட்டு இருக்குடா நாடகங்களை. குழந்தைங்க அம்மாக்கள் வந்து சமையல் பண்ணிக்கிட்டே அந்த நாடகத்தை பார்த்துட்டு இருக்காங்க, குழந்தைங்களை உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்குங்க. நீ உட்காந்துங்க ரொமான்ஸுங்கிற பேர்ல எல்லா நாடகத்திலயும் இப்ப ஒரு பாட்டை போட்டுறாங்க. அந்த டைம்ல எந்த பாட்டு ஹிட்டோ அந்த பாட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு எபிசோட்ல அந்த பாட்டு வந்துடும், ரிப்பீட் மோட்ல அந்த பாட்டு வந்துடும். அதுல வந்து லவ் 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 லவ், என்ன லவ் லவ், இதான் லைஃபா?
சும்மா எப்ப பார்த்தாலும் ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்கறது, இது முன்னாடி எல்லாம் அந்த நாடகத்துல எல்லாம் அப்படி காட்ட மாட்டாங்க. இப்போ ரீல்ஸ வந்து அப்படியே நாடகம் பிரதிபலிக்குது இல்ல? சரி, இப்போ தப்பா எடுத்துக்காதீங்க, நான் அப்படி கேட்கறேன். இந்த சீட்டிங் எல்லாம் நடக்குது இல்ல, இந்த சில கப்பலுக்குள்ள சீட்டிங் எல்லாம் நடக்குது, அதெல்லாம் இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் பார்த்தா மைண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுமா? ஆகும். குழந்தை மாதிரி அபத்தமா கேட்கறேன்னு நினைக்காதீங்க. ஆகும். ஏங்க ஒரு நம்ம கன்சியூம் பண்ற அத்தனை விஷயத்திலையும் நம்ம வந்து காமத்தையே கன்சியூம் பண்ணிட்டே இருக்கிறோம். நம்ம காலையில டிவியை போட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, எவ்வளோ அரைகுறை ஆடைகளோட பெண்கள் ஆபாச காட்சிகள்ல வந்துகிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு ஜட்டி விளம்பரம், பிரா விளம்பரம்னாலும் பிரா மாட்டிக்கிட்டு ஜட்டியை மாட்டிக்கிட்டு ஆபாசமா ஒரு பெண் உடலை காமிச்சு தான் அது விற்கப்படுது. பெண்களுக்கு தெரியாது அது எங்க மாட்டணும், எப்படி மாட்டணும்னு. அதை காட்டினாதான் வருமா? அதோட கிளாத்தை பத்தி இது இல்லை, அதோட குவாலிட்டியை பத்தி எந்த கவலையும் இல்லை, இந்த பிராண்ட் அதெல்லாம் இல்லை. இது இந்த அழகான பெண்கள் போடுறாங்க, இந்த பாரு இப்படி இருக்கும், அப்படியா இருக்கு, இதெல்லாம் என்ன? சரி, அதை அப்படி போடுறது உள்ளாடையது, அது உள்ள போடுற ஒரு விஷயம். அதை போட்டுட்டு வெளியில போய் காமிச்சு அது என்ன? அதை அப்படியே காட்டுறாங்க. எந்த ஒரு டிவி சேனலும் அதை சென்சார் இது பண்ண மாட்டான். எல்லா நீங்க சினிமா தியேட்டர்ல சர்டிபிகேட் இருக்கிற சினிமா தியேட்டர்ல குழந்தைங்களோட போட்டு வச்சிருக்கான். ஒரு மால்ல வந்து என்ன பண்றான், டாப்லெஸ்ஸா ஒரு பொண்ணோட ஃப்ரேம் ஒரு மால்ல, சென்னையில இருக்கக்கூடிய பிரபல மால், அது என்ன மால்னு கமெண்ட் பண்ணுங்க. டாப்லெஸ்ஸா ஒரு பொண்ணோட ஃப்ரேம் வந்து சைடு ஆங்கிள் வச்சு ஒரு பெரிய மால், அவ்வளவு பெரிய கட் அவுட் வச்சிருக்கான் மாலுக்குள்ள. இப்போ இருக்கு முன்னாடிதான் இருக்குது. அவன் வாட்டு வச்சிருக்கான், ஏதோ ஒரு பிராண்டு ஏதோ ஒண்ணு போட்டு வச்சிருக்கான். என்ன இதெல்லாம் எப்படி வந்து பாக்குறீங்க? எத்தனை போலீஸ் கண்ணில் பட்டு பாக்குறீங்க? இது என்ன ஒரு பப்ளிக் நியூடிட்டி, பப்ளிக் அப்சின் விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஏன் வந்து குழந்தைகள்ல இருந்து எல்லாரும் பாக்குறாங்க? நான் ஒண்ணு சொல்றேன், பக்குவமானவங்களுமே இதெல்லாம் பார்க்க கூடாதுங்க. ஒரு அளவுக்கு அதிகமா நீங்க காம விஷயங்களை வாங்கி கொண்டே இருக்கும்போது அந்த காம சிந்தனையில தூண்டப்படுவீங்க. தொடர்ச்சியா உங்க எண்ணம் வந்து நீங்க ஒருத்த மண்டையில ஏதாவது இந்த உள்ள சுரக்கிற ஹார்மோன்ஸ், அந்த பிரெயின் ஆக்டிவேட் ஆகுற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதுல இவங்க மாதிரி ஹெல்மெட் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இந்த ஆய்வுக்கு எல்லாம் பண்றது யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு அந்த பிரெயின் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நீங்க பாருங்க. அப்படி நீங்க பாருங்களேன். நீங்க ஒரு நல்ல உணவு சாப்பிட்டீங்கன்னா மூளையில ஒரு சில பகுதிகள் ஆக்டிவா இருக்கும். அதே போல ஒரு காம சிந்தனை வந்துச்சுன்னா ஒரு சில மூளைகள் ஆக்டிவா இருக்கும். இப்ப காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆபாசத்தையே ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான்னா அது ஆக்டிவேட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது பழக்கப்பட்டுரும். அதுக்கு ஒரு வாய்ப்பு வருமோ டக்குன்னு அது தப்ப பண்ணும். ரெண்டாவது இந்த பழக்கத்தினால கவர்ச்சி அவனுக்கு பத்தாமல் போகும். அவன் வந்து இன்னும் அவன் நினைக்க ஆரம்பிப்பான். 80 வயசு மூதாட்டியை ரேப் பண்ணானே ஒருத்தன், அந்த மாதிரி இப்போ போன வாரம் குழந்தைகள் பெடோஃபைல்ல தொடங்கி எல்லாமே இந்த மாதிரியான அதிகபட்ச காம சிந்தனையோடைய வெளிப்பாடுதான். புரியுதுங்களா? இப்ப நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு பிரியாணி சாப்பிடுறீங்க, பிரியாணி வெறியனா மாறுனீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு ஒபிசாய் செத்துறது ஒண்ணு, எல்லா பிரியாணியும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். புரியுதா? இந்த கடை பிரியாணி, அந்த கடை பிரியாணி, வெரைட்டியா. இது காமத்திலையும் உள்ளடக்கும். காமம்ங்கிறது அது ஒரு இயல்பா நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து இவங்க வந்து ஓவரா ஒரு எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு வரும் பொழுது இது என்ன, அது என்ன, அப்படி என்ன, இப்படி என்ன, இது மாதிரி என்ன, அது என்ன, ரொம்ப தவறா போயிடும் லைஃப். ஆனா அதை எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு மையப்புள்ளிய நாடகங்கள் கூட செயல்படுது. நாடகத்துல பாக்குறோம், குளிக்கிறத எடுத்து போடுறாங்க. நாடகத்துல ஒரு சோப் போட்டு விடுறாங்க, 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்னா குளிக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து, எதுக்கு? சாஃப்ட் பான் இல்ல, அதை கொண்டு வந்து அதெல்லாம் ஒரு காலத்துல வந்து ஏதோ ஒரு மலையாள தியேட்டர்ல ஏதோ ஒரு ஊருக்கு ஒதுக்கு போறமா ஏதோ போட்டுட்டு அலைஞ்சாங்க. இன்னைக்கு நடு வீட்டுல உட்காந்து கலைஞர் டிவில வருது. அது லிவிங் ரூம். கலைஞர் டிவில வருது, கவர்மெண்ட் கொடுக்குற டிவில வருதா இல்லையா? அந்த குட்டி டிவிலயும் எல்லாத்தையும் இலவசமா கொடுத்து டிவியை கொண்டு வந்து எல்லார்ட்டையும் கொடுத்து இதையும் இந்த சமூகத்தை கெடுக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா? அப்பதான் சொல்றேன், இதெல்லாம் வந்து பாக்குறவங்க குறைக்கணும், ஆஃப் பண்ணிருங்க தயவு செஞ்சு. இந்த இதெல்லாம் பாக்குறதுக்கு பார்க்காம இருக்கலாம், வேற ஏதாவது புக்கு படிங்க, இல்ல வேற ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, இல்ல வேற ஏதாவது நல்ல நாடகம் கூட பாருங்க. ஆனா இந்த இதெல்லாம் நான் தான் சொன்னேன்ல, ஒரு சில நாடகங்கள்லாம் உண்மையிலேயே நல்ல நாடகங்கள். அதை பார்க்கும்பொழுது இப்படிலாம் கதை அம்சம் எழுதலாம், இல்ல அதை பார்த்து இன்ஸ்பயர்னாச்சும் ஆகி ஏதாவது காப்பி அடிச்சுனாச்சும் நல்லதா எடுங்க. ஆமா, இங்கிலீஷ்ல இருக்கிறதுல ஏதாவது ரீமேக்குங்கிற பேர்லாம் நடத்தி உசுர வாங்குறீங்கல்ல, அதுலயும் மட்டமான விஷயங்கள் ரீமேக் பண்ணாம நல்ல விஷயங்களா இருக்கக்கூடிய இதெல்லாம் கூட ரீமேக் பண்ணுங்க. ஏன்னா அவன் வந்து எத்தனையோ சீசன்லாம் எடுக்கிறாங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானர்ல தனித்தனியா வெவ்வேறு விதமா அவன் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க எடுக்கிறது என்ன ஜானர்? ஃபேமிலி ஜானர். ஃபேமிலியில ஃபேமிலி மாதிரி காட்டுறீங்களா? இன்னொன்னுங்க, கடத்துறாளுக எல்லாரையும் ஆளு வச்சு கடத்துறாளுக, அடியாளுகளோட தான் எல்லா குடும்ப பொண்ணுகளையும் சுத்துறாளுக.
எல்லா குடும்ப பொம்பளைக்கும் ஏரியா ரவுடியோட டீல் இருக்குது. என்ன இளவுனே புரியல. ஆர்பன் கிளாக்ல கூல் பண்ணி வரா மாதிரி இருக்கு. ஹலோ சொல்லுங்க, இது கம்பெனிங்களா சார்? எனக்கு இப்போ ஒரு ஓமிங்க, அப்புறம் 4 அடியாளு தேவைப்படுதுங்க, கொஞ்சம் மயக்க மருந்தையும் சேர்ந்து எடுத்துட்டு வர சொல்லுங்க. அப்படி இருக்குங்க. எல்லா நாடகத்திலயும் இருக்கு. எல்லா நாடகத்திலயும் வில்லி கேரக்டர் ரவுடியா இருப்பா. அதுல இன்னொரு சில ஸ்டீரியோ டைப்பிங் பண்ற வேலையெல்லாம் இருக்கு. ட்ரெடிஷனல் பெண்களாக காட்டப்படுறவங்கள ரவுடிகளா காட்டுறது. ட்ரெடிஷ்னலா இருப்பாங்க, நம்ம கிராமப்புறங்கள்ல பேசுற நடையில பேசுறது, ஆனா அவங்க கெட்டவங்க. இன்ஜினியரிங், சோசியல் இன்ஜினியரிங் இதுல நடக்குது. அதே போல தமிழர் கலாச்சாரம் பண்பாடெல்லாம் பாதுகாக்கணும்னு ஒருத்தர் பேசுவாரு, ஆனா அவர் கெட்டவர். ஒண்ணு பூமரா காட்டுறது, இல்ல கெட்டவரா காட்டுறது. அவர் வில்ல, அவர் செல்ஃபிஷான ஆளு, அந்த மாதிரி காட்டுறது. அப்ப அது என்ன நோக்கம் சொல்லப்படுது? கேட்டா நாங்க நல்ல மெசேஜ் சொல்றோம், ஆனா அவங்க கெட்டவங்க சொல்லுவாங்க அந்த மெசேஜ். இன்னொரு ட்ரெண்ட் வச்சு பாத்தீங்களா, வீட்டுக்கு வேலைக்காரியா வருவா, வேலைக்காரியா லவ் பண்றது. இனிமே யாராவது நம்பி ஒரு வீட்டுக்கு வேலை போடுமா, எல்லா லவ் பண்ண அலைவாங்க. புரியுதா இல்லையா? இது என்ன மாதிரியான ஒரு வீட்டுக்கு வேலை செய்ய போனா கூட அவங்க விட மாட்டாங்க. அந்த இடத்துல ஒரு ஃபேண்டசி பண்றது, வேலை செய்ய போற இடத்துல. சரி, ஓகே, இதுக்குள்ள வந்ததே தப்பு. ரொம்ப பேட் ஸ்மெல்லா இருக்கு. எனக்கு கடைசி சொல்றேன், நீங்க குப்பையை நோண்டா குப்பை தான் கிடைக்கும். அது குப்பையா தான் இருக்குது. இன்னொன்னு சொல்றேன், நாடகங்களை பார்ப்பதை தவறுங்கள். நான் என் குடும்பத்தையும் அதான் சொல்லிட்டு இருக்கேன், விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ஒரு விதமான அடிக்ஷன். அது டிவில ஃபுல் அண்ட் ஃபுல் அது காமிச்சே இருந்தா டிவி அவங்களுக்கு ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு என்டர்டைன்மெண்ட்னு பாக்குறாங்க. ஆனா அது பாக்குறதுனால நம்மளோட மூளை சிறுமைப்பட்டு போகும். இதுதான் நம்ம எல்லாருக்கும் சொல்றோம். சரி, இப்ப கடைசியா எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எண்ட் இட் வித் a பாசிட்டிவ் நோட். எதுவுமே இது வரைக்கும் நல்லாவே இருந்தது இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு பெண் அவங்க ஆத்துல அன்கான்சியஸா வராங்க, அவங்கள காப்பாத்துறாங்க. அவங்க குடும்பத்துல வாங்க எங்க கூட தங்கிக்கோன்னு சொல்றாங்க. அந்த பெண் பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைங்கள்லாம் நல்லா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அங்க ஆண் கூட நிஜமாவே அன்பாயி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பட்டுன்னு பார்த்தா ஒரு பாஸ்ட் இருக்கு. மாணிக்கம் பாஷா மாதிரி பார்த்தா அவங்க கலெக்டரா இருந்திருக்காங்க. அவங்க அந்த கலெக்டரா நல்லதெல்லாம் செஞ்சதுனாலதான் பாத்தீங்கன்னா இங்க அடிச்சு அவங்கள காத்துல போட்டாங்க. சோ அவங்க பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தை எப்படி வழி நடத்துறாங்க அப்படின்றதுதான் கதை. இது சித்தி படத்தோட ஸ்டோரிங்க. சரிங்களா? சரி. சோ இந்த அளவுக்கு மெனக்கெட்டு இருக்காங்க பாருங்க. ஸ்டோரிக்காக சொல்றேன். மெட்டி ஒலின்னு ஒரு நாடகம். அப்பான்னு ஒரு அப்பா இருப்பாரு, நிறைய பெண்கள் இருப்பாங்க. அங்க எப்படி ஓரளவுக்கு குடும்பத்தோட. நான் என்ன கேக்குறேன், இந்த நாடகத்திலேயே திருமுருகன் அவருடைய நாடகம் ஓரளவு திருச்செல்வம், திருமுருகன் எல்லாமே அவங்களோட இதெல்லாம் ஓரளவுக்கு பேசிக்கா போயிடும். அவர் தான் சூப்பரா நம்ம இந்த படமும் எடுத்தாரு. நம்ம நாசரு, வடிவேலு, பரத்லாம் இருப்பாங்களே, சூப்பரா. நான் என்ன சொல்றேன், ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா 90s படத்தோட இப்ப நம்ம மெருகு ஏறி இருக்கோம்ல மூவின்னு பார்த்தா. ஆனா நாடகம் பாத்தீங்கன்னா நீங்க 5ஆம் வேதம் ஒருத்தர் ரோஸ் பண்ணீங்க, அவர் எடுத்த பெஸ்ட் நாடகம் மர்மதேசம், விடாது கருப்பு எல்லாம். சோ அதெல்லாம் அப்பவே எடுத்துட்டாங்க. அது அடுத்த லெவல் தானே போயிருக்கோம். ஏன் டெட்டாடிய டயர் இப்போ கீழே வந்திருக்குன்னு கேக்குறேன். அதுக்கான மெயின் காரணம் நான் என்ன பாக்குறேன்னு பாத்தீங்கன்னா, இந்த குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டிங்கிறது வந்துருச்சு தமிழ் நாடகங்கள்ல. குவாலிட்டியான நாடகம் கொடுக்குங்கிறது குறைஞ்சு போய் ஏதோ ஒரு நாடகம் அந்த டைம் கேப்பை ஃபில் பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு வரையறைக்குள்ள வந்துட்டாங்க. இப்படி வந்ததுனாலதான் இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஓவர் கிளாமரஸா ஹீரோயின் தேவைப்படுது. கதாபாத்திரத்தை ஒற்றியே ஹீரோயின்ஸ் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க நாடக நடிகைகளுடைய அந்த வே ஆஃப் ஸ்பீக் அது எல்லாமே நீங்க எடுத்து கணக்கு பண்ணீங்களா, அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பாம்பே மாடல்ஸ். ஓப்பனா சொன்னா அங்க இருந்தா நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் இவங்க எல்லாம் தான் அந்த நாடகத்துல நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே சினிமால ஹீரோயினா இருக்கணும்ங்கிற மாதிரி அந்த இதுல கிளாமரஸா சுத்திட்டு இருந்தவங்க. இப்ப அவங்களெல்லாம் கூட்டு அதே கிளாமரஸோடய இங்கேயும் இன்னொன்னு கொடுமை என்ன சொல்லவா, இந்த நாடக நடிகைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த முடிகள்ல கலர் அடிச்சுட்டு அலையுதுங்க. இத பார்த்து இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்க பெண்களும் முடியல கலர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மண்டையில காரக்குழம்பு ஊத்திக்கிறாங்க. பாக்குறதுக்கே அப்படியே வாமிட் வருது. ஓப்பனா சொல்றேன், பசங்களுக்கு அதுதான் அப்படிதான் ஃபீல் ஆகுது. அது எந்த விதத்துல பெண்களுக்கு நல்லா இருக்குன்னு தெரியல. ஆனா பசங்க அதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அது அருவருக்கத்தக்க விதமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்றீங்க எல்லாத்தையுமே. ஏங்க கருமையான கரும் கூந்தல் தாங்க ரொம்ப அழகு. புரியுங்களா? அது 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 எப்படி அது அவங்களுக்கு கண்ணுக்கு அழகா தெரியாம கருகருன்னு இருக்கக்கூடிய அந்த கூந்தலை போட்டு சம்பட்டை அடிக்க வச்சு அதுல எதுவும் கலர் பிளாண்டா மாத்தி அதுல வேற நீல கலர் பச்சை கலர்னு போட்டு உங்க மயிறு உங்க உடல் என்ன எளவோ நீங்க பண்ணுங்க. ஆனா அதனால உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா நல்லா இருக்குன்னு நாங்க சொல்றோம். உண்மையிலேயே நல்லா இல்ல, யாருக்குமே அது பிடிக்கிறது இல்ல. யாருக்கு அது பிடிக்குதுன்னு தெரியல. சோ குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணதுனால நல்லா போயிட்டு இருந்தது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அதிக நாடகம் வேணும். அதிக நாடகத்துல கதை கிடையாது. கதை இல்லாத நாடகங்கள் நிறைய வருது. கதை இல்லைனாலும் அந்த நாடகத்தை எப்படி பார்க்க வைக்கிறது? அப்ப
ஹீரோயின்ஸை கிளாமரஸ் பண்ணு, அவங்கள கிளாமர் பண்ண சொல்லு. அதையும் பார்க்க மாட்டேங்கிறாங்களா? சரி ஓகே. துப்பட்டாவெல்லாம் தூக்கிடு, சரி ஓகே. அப்பவும் பார்க்க மாட்டேங்கிறாங்களா? வெஸ்டர்ன் மாடர்ன் கல்ச்சர் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வா. அப்பவும் பார்க்க மாட்டேங்கிறாங்களா? கள்ள காதல் நல்ல காதல்னு போட்டு எதையாவது ஒன்று கொண்டு வா. எனக்கு பொம்பளையே பிடிக்காதா, பையனுக்கு மைய போடு. அது இன்னும் வரல, வரும். ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ற பாரு, நீ மட்டும் தான் ப்ரெடிக்ட் பண்ணுவீங்களா? வரப்போகுது, அதுவும் காட்டப்படும். ஏன்னா தமிழ் சினிமால காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே, திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, அடுத்து நாடகத்திலும் திணிக்கப்படும். அப்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே வரும். அப்ப இது முழுக்க என்ன நான் சொல்றேன்னா, இது இந்த ஆபாசம், இந்த தவறான வாழ்வியல் முறை, இது எல்லாமே நம்மளுடைய வீடுகளுக்குள்ள இந்த மாதிரி நாடகத்து மூலமா வருது. தரம் இல்லாத நாடகங்களை புறக்கணிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அவற்றை கழுவி ஊற்ற கற்றுக்கொள்ளுங்கள். நான் திரும்ப அதான் சொல்றேன். நீங்க பாக்காதீங்க, தயவு செஞ்சு ஆஃப் பண்ணுங்க. ஏதோ ஒண்ணு ஓடட்டும்னு நிறைய பேர் அப்படி பண்றாங்க. நாடகம் மாட்டு ஓடிட்டு இருக்கு, இவங்க இங்க காய்கறி வச்சுட்டு ஏதோ ஒன்று சமைச்சுக்கிட்டு அது வாடு ஓடிக்கிட்டு இருக்கோம். பாக்குறீங்களா? பாக்குறோம். இந்த நாடகம் நல்லா இருக்காது, பாத்துட்டே இருப்பாங்க. நல்லா இல்லைன்னா ஆஃப் பண்ணி போட வேண்டியதானே. சப்கான்ஷியஸ் அடிக்ஷன் மாதிரி அது இது ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கெல்லாம் வந்து இந்த வீட்டை கிராஸ் பண்ணி போற அந்த நேரத்துல அந்த நாடகத்தை பாக்குறதுக்கு எனக்கு வெறுப்பாயிரும். மின்னல் மாதிரி பாத்துட்டு போயிருக்கீங்க நீங்க. அப்பவுமே வெறுப்பாகுங்க, என்னடா சீன் இதெல்லாம் அப்படின்னு இருக்கும். ஆனா அதை தான் அவங்க தொடர்ச்சியா பாக்குறாங்க. அவங்களுக்கு அந்த ரசனை என்ன ஆகும், அவங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி என்ன ஆகும். அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து அந்த ஒரு நயவஞ்சகமா நம்பிக்கையற்றத்தனமா தொடர்ச்சியா காட்டுறது மூலமா அது நம்மளை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுங்க. நம்ம இந்த மாதிரி எல்லார் மேலேயும் சந்தேகப்பட்டுக்கிட்டு அது லைஃப் நல்லா இருக்காது. ரொம்ப தப்பா இருக்கு நாடகங்கள்லாம். அதே போல வந்து நீங்க எல்லா நாடகத்திலயும் பாருங்க, பெண்கள்னா அது ஒரு ஃபெமினிஸ்ட் ஆங்கிள் கொண்டு வரணுங்கிறதுக்காக பெண்கள் வேலை செய்ய போற எல்லா இடத்துலயும் உமன் அபியூசர் இருக்கிறத காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நீங்க அப்படி இல்லைன்னு நான் சொல்லல, இருக்கிறாங்க. ஆனா நீங்க இதை தொடர்ச்சியா காட்டும்போது என்ன ஆகுது, பெண்கள் அதை சந்தேகப்படுவாங்க. ஒண்ணு அதை நார்மலைஸ் பண்றீங்க, அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு, அப்படிதான் இருக்கும், பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுங்கிற கான்செப்ட சொல்ல வரீங்க. இன்னொன்னு என்னன்னா, சப்கான்சியஸா மற்ற ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வேலைக்கெல்லாம் போனோம்னா நமக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கும் போல அப்படின்னு ஆண்களுக்கும் ஒரு பய உணர்வு அதிகமா இருக்கும். அப்ப என்ன, ஒரு அப்பாவா இருக்க வேணா நினைப்பான், பொண்டாட்டிய புருஷன், பொண்டாட்டி தங்கச்சி அனுப்புறது, இது எல்லாத்துலயும் ஒரு குழப்பம், ஒரு பய உணர்வு ஆண்களுக்கு வந்துடும். இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சொல்லி எதுவுமே ஹெல்த்தியா கிடையாது. சமூகத்துல தவறுகள் நடக்கும், அந்த நடக்கிற தவறு எல்லாத்தையும் நீங்க வந்து காமிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நான் ஜென்ரலைஸா சொல்றேன்னு நினைக்காதீங்க, ஓப்பனா சொல்றேன். நீங்க தமிழ்நாட்டுல ஓடுற எல்லா நாடகத்திலும் இந்த காட்சிகள்லாம் வந்துருக்கு. இப்போ ஒரு சேனல் எடுத்துக்கோங்க, இப்போ விஜய் டிவின்னு எடுத்துக்கோங்க. விஜய் டிவில ஒரு நாடகங்கள் ஓடுதுல, அந்த நாடகங்கள்ல 4 நாடகங்கள் இருக்குங்க. அந்த 4 நாடகங்களுமே இந்த காட்சிகள் பொதுவா இருக்கும். அந்த ஹீரோயினுக்கு அபியூஸ் நடக்கும், எவனா ஒருத்தன் வம்பு பண்ணுவான். அப்ப அந்த ஹீரோயின் வந்து பெண்ணை எழுது, புது கோலம் எழுது அப்படின்னு சொல்லிட்டு, கோலங்கள்ல வந்த மாதிரி ஞாபகம் இல்லை, பட் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒரு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓவர் ஃபெமினிசம் வந்து காட்டப்படுது. பெண்கள் அதை பாக்குறாங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமான ஃபெமினிசத்தை கொண்டு வந்து தெளிச்சு தள்ளுறீங்க நாடகங்கள்ல. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. டாக்ஸிசிட்டி கோலங்கள்ல இருந்தா அது ஆரம்பிச்சது. அங்கதான் கார்பரேட் மான்ஸ்டர் ஆதி எல்லாம் வருவாரு, உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு ஆள் ஃபேமஸ் ஆனார்ல இப்ப நடுவுல, அவர் அப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க, இப்ப பயங்கரமா ட்ரெண்ட் ஆனாங்க நடுவுல. சிரிப்பா இருக்கும். நீங்க இன்ஸ்டாகிராம்ல பெரிய ஆள் சார். ரைட் ப்ரோ, இது ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிக்காத டாபிக், ஆனா பேசிதான் ஆகணும் அப்படிங்கறதுனால நிறைய பேர் வீட்டுல வந்து இப்ப அதை பேசினதுனால கொஞ்சம் ரிலேட் பண்ணிப்பாங்க அப்படின்னு தோணுது எனக்கு. மத்தபடி உங்களுக்கு பிடிச்ச நாடகத்தெல்லாம் மீன் லைக் நீங்க ட்ரால் பண்ணணும் ஏதோ ஒரு பாட்டு கேட்டிருக்கேன் நாடகத்துல. இப்ப ஏதோ ஒரு நாடகம் ஓடிட்டு இருக்காங்க வீட்டுல, தான் கேட்கும் அந்த வாடி வாசல் தாண்டி, வாடி வாசல் தாண்டி, வாடி வாசல் தாண்டி, எப்படி கவிஞர் காலை தானையா வாடி வாசல் வரும், பசுமாடி எப்படியா வரும், போச்சு அவங்க அதுதாங்க. ஒரு பெண் காலை போல நீ வந்து வீட்டை தாண்டி வா பெண்ணே, நீ பெண் இது என்னது குளியலறை மட்டும் இல்ல, ஆண் குளியலரும் உனக்குதான் சொந்தம், இதுதான் சமத்துவம். அதானப்பா, சரிப்பா, மிக்க நன்றிப்பா. அப்புறம் இன்னொரு சொல்லிடுறேன். இன்னொரு நாடகம் என்னன்னா வந்து, அந்த பெண்ணுக்கு வந்து 5 பாய் பெஸ்டி. நீங்க 5 பேரும் அந்த பெண்ணுக்கு நண்பர்கள், உண்மையான நண்பர்கள், நம்பினாதான் சோறு. கே டிராமா பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறானா, நீங்க வேற மாதிரி இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க. அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நாடகமா ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம பார்த்த வரைக்கும் சொல்றேன். அதுல ஆனா தப்பா காட்ட மாட்டாங்க. அந்த 5 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. அது அவங்கள தப்பா காட்ட மாட்டாங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அப்படி ஒரு கேரக்டர் உலகத்துல இல்லவே இல்லை. ஆண்களுடைய சிந்தனை வேற. ஆண்கள் வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் இருப்பான். ஒரு லெவலுக்கு மேல ஒரு பெண் மேல அவனுக்கு அக்கறை வருது அப்படின்னா 2 விதத்துல தான் வரும். ஒண்ணு, அவன்
ஒன்னா தங்கை, அம்மா, தாய் இந்த ஸ்தானத்துக்குள்ள வைக்கணும். இல்லைன்னா காதல் தான். இந்த ஸ்தானத்துல வைக்கல, காதலியாவும் வைக்கல, நண்பர்னு ஒரு ஸ்தானத்துல நான் வைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா நம்பவே நம்பாதீங்க. உருட்டு. ஓகே. கடைஞ்செடுத்து உண்மையான சுத்தமான செக்கலாட்டின உருட்டு. அதை நம்பவே நம்பாதீங்க. இந்த மாதிரி நம்பி நாசமா போகாதீங்க. இதுதான் நான் சொல்றேன். சரி, ஓகே. லைக் முக்கியமான டாபிக். ஆனா வந்து சில விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம். ஆனா எல்லாமே பேசினாதான் மக்களுக்கு வந்து புரியும். ஒண்ணு என்னன்னா, இந்த நாடகத்துல நான் பாத்துட்டு பேசல. சோ வந்து இந்த நாடகத்தை இவர் மாத்தி சொல்லிவிட்டார், அந்த நாடகத்தை மாத்தி சொல்லிட்டாருன்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் வேலை பண்ணாத. இல்ல, அதான் நான் ஏன் சொல்றேன்னா, இந்த நாடகம் பாக்குற பழக்கம் எனக்கு சுத்தமா கிடையவே கிடையாது. எங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் சொல்ல முடியல. உண்மையிலே எந்த நாடகம் யாரு என்ன நடிக்கிறா, யாரு தெரியல, சுத்தமா தெரியும். நாங்க பார்த்த நாடகம்லாம் அது நீங்க சொன்ன மாதிரி மர்மதேசம், அது அப்புறம் தலையிலாம் ஒருத்தர் சுத்திட்டு பண்ண நாடகம், அது ஒண்ணு. இந்த மாதிரி நாடகங்கள்லாம் தான் பாத்துட்டு இருந்தோம். பார்த்து பயந்துகிட்டு இருப்போம். இன்னொரு பேய் நாடகம் ஒண்ணு வந்து அந்த இதெல்லாம் பாக்கும்போது ஐயோன்னு இருக்கு. அதுல உண்மையிலே பயமா தான் எடுத்துருவோம். கிரியேட்டிவிட்டி யார் கண்ணன்னு நினைக்கிறேன், செம்மையா எடுத்துருப்பாங்க. நீங்க ஒரு ஹாரர் ஜானர்ல எல்லாம் இப்ப நாடகம் வரதே இல்ல, அது நிப்பாட்டிட்டாங்க ஃபுல்லா. மூளை வேணும் ப்ரோ அதுக்கு. ஹாரர் ஜானர்ல இவங்க வந்து பயம்ங்கிறத கடந்து அதுல ஒரு அடுத்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி கொண்டு போறதுலாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். நான் என்ன சொல்றேன், நீ வந்து மெகா தொடர் தான் எடுக்கணும் அவசியம் இல்ல, ஒரு லிமிடெட் சீரியஸ் பண்ணலாம்ல. நடுவுல வந்து ஒண்ணு பண்ணாங்க, விஜய் டிவில அதை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். லிமிடெட் சீரியஸ் கொண்டு வந்தாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது மிஞ்சி போனா ஒரு 20-25 எபிசோட்ல முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஆரம்பிச்சாங்க. ஒரு நல்ல இனிஷியேட்டிவா இருந்துச்சு அது. பட் ஆனா என்னன்னு தெரியல, அதை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நடுவுல அது நடந்துச்சு, விஜய் டிவில மட்டும் பண்ணாங்க. உருப்ட போது சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விட்டுட்டாங்க போல. அது நிப்பாட்டிட்டாங்க தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் ஆனா அந்த அளவுக்கு நான் அவுடேட்டட். பட் as you said, நாங்க வந்து கொஞ்சம் ரீசென்ட் டைம்ஸ்லாம் நாங்க பார்த்தது இல்ல. எங்களுக்கு தெரிஞ்ச வச்சு பேசியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச கதைகளை நீங்க மறக்காமல் கீழே கொட்டவும். மிக்க நன்றி பாரி, மிக்க நன்றி.